அப்புறம் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா மகா சிவராத்திரி நல்ல நாளாக இருக்குது. சரிங்களா? இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஸ்பெஷலு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வந்து விழிப்பாக இருக்கணுங்க. அவ்வளோதான். சரிங்களா? ஆல்ரெடி நம்ம தூங்குறது வந்து பார்த்தீங்கன்னாக்கா தூங்கும்போது நம்ம கனவு நிலைக்கு போயிடுறோம். ஆழ்ந்த தூக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அன்கான்சியஸ் ஆயிடுறோம். நீங்கள் வந்து தூங்காமல் தூங்கணும். சரிங்களா? அதுதான் சித்தர்கள்லாம் சொல்கிறது. தூங்காமல் தூங்கி சுகம் காண்பது எக்காலம் சொல்லிட்டு. அதாவது நீ விழிப்புலையும் இருக்கணும், ஆனால் தூங்கக்கூடாது. பார்த்தீங்கன்னா கான்சியஸாக இருக்கணும். அப்படி இருந்தீங்கன்னாக்கா இந்த பிரபஞ்ச பேராற்றல் இன்னைக்கு நீங்கள் பெற்று பார்த்தீங்கன்னாக்கா உடல் ஆரோக்கியமாக எல்லாமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா எல்லாம் நல்லா மகிழ்ச்சியாக இருக்கலாம். அதுதான் சிவராத்திரியோட தாற்பயம். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இறைவன் அடையறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா சில பேர் தியானம் பண்ணுறாங்க, சில பேர் பக்தி செலுத்துகிறாங்க, பக்தி மார்க்கமாக இருக்காங்க, சில பேர் வந்து இறை சேவை பண்ணுறாங்க. சரிங்களா? எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா என்னென்னவோ செய்கிறாங்க. ரெண்டாவது குரூப் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இறைவன் வந்து தன்னை அடையறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தானம் பண்ணுறாங்க, தர்மம் பண்ணுறாங்க, கருணை பண்ணுறாங்க. சரிங்களா? அந்த மாதிரி என்னென்னமோ பண்ணுறாங்க. மூணாவது குரூப் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இறைவன் வந்து நம்ம கூட இறைஞ்சி இருக்கிறனால தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னாக்கா வாழ்ந்துட்டே இருக்கிறோம் அப்படின்னு புரிஞ்சவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவன் வேலையை பார்த்துட்டு அவன் போயிட்டே இருக்காங்க. சரிங்களா? அதுதாங்க உண்மை. லாஸ்ட்டாக சொன்னது தான், இறைவன் வந்து இருந்தால் தான் நீ உயிரோட இருக்க முடியும். இறைவன் உன் கூட இல்லைன்னா நீ சிவன் இல்லையே சவம். சரிங்களா? இதை புரிஞ்சுட்டு நம்ம கரெக்டாக பண்ணிகிட்டே இருந்தோன்னா எதுவுமே பிரச்சனை கிடையாது. நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்னமோ சொல்லிட்டு இருக்காங்க, கிளாஸ் எடுக்கிறேன் அதை எடுக்கிறேன்னு சொல்லிட்டு ஃபுல்லாக வசூல் பண்ணிட்டு இருக்காங்க. நல்ல இந்த சிவராத்திரி வந்து பார்த்தீங்கன்னா கொண்டாட்டமாக இருக்குது எல்லாருக்குமே. எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா என்ட்ரன்ஸ் ஃபீஸு, அந்த ஃபீஸு, அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஸ்பெஷல் என்ட்ரி ஃபீஸு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா விடிய வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா என்னமோ சொல்லித்தராங்களாம். என்ன சொல்லித்தராங்க? டான்ஸ் ஆடுறதுக்கு சொல்லித்தராங்களாம். ஒன்றும் தெரியல. ஒன்றும் இல்லைங்க, தூங்கக்கூடாது, விழிப்பாக இருக்கணும். சரிங்களா? பஞ்ச இந்திரியத்தை வந்துட்டு எல்லாமே சொல்லுவாங்க, தப்பாக சொல்லி கொடுக்குறாங்க. இந்திரியத்தை வந்து கண்ட்ரோல் பண்ண சொல்லிட்டு. பஞ்ச இந்திரியத்துக்கு எப்படிங்க கண்ட்ரோல் பண்ண முடியும்? உங்கள் மைண்டை கண்ட்ரோல் பண்ணுங்கள். பஞ்ச இந்திரியம் தன்னால் கண்ட்ரோல் ஆகும். அதுதான் வள்ளலார் சொல்கிறது. ஃபஸ்ட்டு மனது. அதாவது அந்த 5 குதிரை தேரில் வந்து பார்த்திங்கன்னா 5 குதிரை இருக்கும். அந்த 5 குதிரை வந்து பார்த்திங்கன்னா பஞ்ச இந்திரியங்கள். அதை பிடிச்சிட்டு இருக்கான் பார்த்தீங்களா, அந்த கடிவாளம், அதுதான் மனம். கடிவாளத்தை கரெக்டாக பிடிச்சின்னா குதிரைங்க கரெக்டாக போகும், கரெக்டாக நிற்கும். அப்போ மனதை ட்ரெயின் பண்ணணும். சரிங்களா? மனசு தான் எல்லாமே காரணம். சரிங்களா? மனம்தான், மனமே குரு. சரிங்களா? அதை பிடிச்சானா கரெக்டாக போகலாம். சரிங்களா? அந்த மனம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கரெக்டாக விழிப்பு நிலையில் இருக்கணும், தூங்கக்கூடாது, கான்சியஸில் இருக்கணும். அது நீங்கள் கான்சியஸில் இருக்கிறதுக்கு அது சூப்பர் கான்சியஸ், சுப்ரீம் கான்சியஸ், அந்த மாதிரி போயிட்டே இருக்கும். அதுதான் அப்போ நம்மளுக்கு தேவையான ஆற்றல் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆட்டோமேட்டிக்காக இருக்கும். மனதை கண்ட்ரோல் பண்ணாலே போதும். பஞ்ச இந்திரியத்தை ஒன்றுமே பண்ண முடியாது. மனதை கண்ட்ரோல் பண்ணால் பஞ்ச இந்திரியத்தை தன்னால் கண்ட்ரோல் ஆகிடும். சரிங்களா? நன்றி.